அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படி கண்களை மூடி வேண்டுதல் செய்வோம். துன்புறும் மக்களுக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, துன்புறும் மக்களுக்கு நீர் அளித்த நம்பிக்கை ஊட்டும் உமது காட்சிகளை பற்றி தியானிக்க இருக்கின்றோம். இந்த காட்சிகளை தியானிக்கிற நாங்கள் நம்பிக்கையில் உரம் கொண்டு துன்பத்தின் மத்தியிலும் உமக்கு சான்றுகளாக வாழ்வதற்கு எங்களுக்கு துணை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கின்ற ஆட்டுக்குட்டியின் கையில் இருந்த சுருளேட்டை பற்றி நாம் தியானித்து வருகின்றோம். அரியணையில் அமர்ந்திருந்த ஆண்டவரின் கையில் சுருளேடு இருந்தது என்றும் 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்டிருந்த இந்த சுருளேட்டை யாராலும் திறக்க இயலவில்லையே என கருதி யோவான் அழுகிறார் எனவும், அப்பொழுது அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கின்ற ஆட்டுக்குட்டி சுருளேட்டை திறக்கும் ஆற்றல் பெற்றவராக இருப்பதாக மூப்பர் ஒருவர் அவருக்கு கூறியதையும் நாம் தியானித்தோம். மூப்பரால் கூறப்பட்டபடியே ஆட்டுக்குட்டி சுருளேட்டை எடுக்கும் காட்சியை குறித்து 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த வாக்கியத்தை நான் வாசிக்கின்றேன். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார் எனும் இந்த காட்சி ஆட்டுக்குட்டியானவரை குறித்தும் நம்மை குறித்தும் 3 உண்மைகளை நமக்கு கற்றுத்தருகின்றன. இந்த காட்சி கூறுகின்ற 3 உண்மைகளையும் இன்று நாம் தியானிக்கப் போகின்றோம். முதலாவதாக, ஆட்டுக்குட்டியானவர் வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார் என்னும் செய்தி அவர் அணுகக்கூடியவர் அல்லது அணுகக்கூடிய ஆண்டவர், அப்ரோச்சபிள் காட் என்கின்ற உண்மையை கற்றுத்தருகின்றது. ஆட்டுக்குட்டியானவருடைய கரத்தில் இருந்த நூல் 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்டிருந்தது என்று நாம் ஏற்கனவே தியானித்தோம். எனவே இது விண்ணகத்தின் இரகசியங்கள் பலவற்றை கொண்ட ஒரு நூல் என்பதை நாம் அறியலாம். எனவேதான் யோவான் இந்த விண்ணக இரகசியங்களை அறிய முடியவில்லையே என மிகுந்த ஏக்கத்தோடு அழுகிறார். ஆனால் இந்த நூலை ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கடவுளின் கரத்தில் இருந்து வாங்கினார் என்று 7ஆம் வசனம் சொல்லுகின்றது. எனவே ஆண்டவராகிய இயேசுவால் நாம் கடவுளை அணுக முடியும் என்ற உண்மையை அறிந்து கொள்கின்றோம். ஒரு குழந்தையை நாம் அணுகும்போது அது பல உணர்வுகளை நமக்கு தருகின்றது. லூயிஸ் பாஸ்டர் என்கின்ற கிறிஸ்தவ எழுத்தாளர் ஒரு குழந்தையை அணுகின்ற பொழுது 2 உண்மைகளை பெறுவதாக அவர் கூறுகின்றார். ஒன்று, குழந்தையை போன்ற மென்மையை உணர்வதாக கூறுகிறார். 2வது, இந்த குழந்தை எதிர்காலத்தில் என்னவாக போகிறது என்பதினால் எழுகின்ற ஒரு மரியாதையையும் பெறுவதாக கூறுகின்றார். இதுபோல அணுகக்கூடிய கடவுளை நாம் அணுகும்போது கடவுளுடைய தன்மையை நாம் உணர்கின்றோம். அவருடைய பரிசுத்தம், புனிதமான வாழ்க்கை, அவரிடத்தில் காணுகின்ற தன்மைகள், இவைகளையெல்லாம் நாம் உணர முடிகின்றது. 2வது, கடவுளிடம் மரியாதை ஏற்படுகின்றது. பணிவும் பயபக்தியும் கடவுளை குறித்த அச்சமும் நமக்கு உண்டாகின்றது. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில்
சேனைகளின் கர்த்தராகிய கடவுளை கண்ட ஏசாயா தன் அசுத்த நிலையை உணர்ந்து சத்தமிடுகின்றார். அப்பொழுது நெருப்பு தழலால் தொடப்பட்டு தூய்மையாக்கப்படுகின்றார் என்கின்ற செய்தியை நாம் ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் படிக்கின்றோம். இப்படி தூய்மையாக்கப்பட்ட அவர் பலருக்கு ஆசி நிறைந்தவராக மாறுகின்றார். ஆட்டுக்குட்டியானவர் அணுகக்கூடியவராக இருப்பதால் விண்ணின் ஆசிகளும் நமக்கு அணுகக்கூடியவை. அவர் நமக்கு ஆண்டவராக இருந்தால் அந்த ஆசிகளெல்லாம் நமக்கு சொந்தமானவை. விண்ணின் இரகசியங்களை அவர் அறிவது போல நாமும் அவரிடத்தில் அணுகக்கூடியவர்களாக, அந்த இரகசியங்களை அறியும் ஆற்றல் பெற்றவர்களாக மாறுகின்றோம். யாராலும் திறக்க இயலாத நூலை ஆட்டுக்குட்டியானவரால் எடுக்க இயலும் என்பதை இந்த வசனம் சொல்கின்றது. ஏனெனில் அவர் கடவுளுக்கு ஏற்புடையவராக வாழ்ந்தார். ஆகவே கடவுளை அணுகின்ற ஒரு நிலை அவருக்கு உண்டாகின்றது. கடவுளுக்கு ஏற்புடையவராக நாம் வாழ்கின்ற பொழுது நம்மால் அவரை அணுகவும் விண்ணக காட்சிகளை காணவும் அவரது இரகசியங்களை அறியவும் முடியும் என்கின்ற உண்மை இந்த 7ஆம் வசனத்தில் முதலாவது நாம் கற்றுக்கொள்கின்றோம். இரண்டாவதாக, ஆட்டுக்குட்டியானவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார் என்கின்ற செய்தி சொல்கின்ற உண்மை, ஆற்றல் பெற்ற ஆண்டவர், அவர் ஒரு பவர்ஃபுல் காட் என்பதை நமக்கு சொல்கின்றது. நூலை எடுத்த ஆட்டுக்குட்டியானவர் என்னும் காட்சி ஆண்டவர் மிகுந்த ஆற்றல் உடையவர் என்பதை விளக்குகின்றது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஆண்டவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகின்றார். ஆகவே கடவுளின் கரத்தில் இருந்த நூலை வாங்குகின்ற அதிகாரமும் அவருக்கு இருக்கிறது. வலது கரத்தில் இருந்த சுருளேடு அல்லது வலது கரம் என்று சொல்வது அதிகாரம் கொண்டவர் என்பதை பொருள்படுத்துகின்றது. அதனை வாங்கும் அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு ஒருவருக்கு மட்டுமே உண்டு. சிறிது நேரத்திற்கு முன்பதாக கடவுளின் வலது கரத்தில் இருந்த இந்த நூலை திறக்க இயலவில்லையே என்று யோவான் அழுகிறார். இப்போது அவர் அழ வேண்டியதில்லை. ஆட்டுக்குட்டி வெற்றி பெற்றுவிட்டது. வெற்றி பெற்ற ஆட்டுக்குட்டி தைரியமாக சென்று சுருளேட்டை எடுத்ததை இங்கே காட்சியாக காணுகின்றார். அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கும் ஆட்டுக்குட்டி சுருளேட்டை எடுத்ததால் யோவானின் அழுகை நீங்கியது. அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆற்றல் பெற்றவராக இருக்கின்றார் என்கின்ற செய்தியை ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலும் நாம் காணுகின்றோம். ஒரு முறை ஒரு சிறுவன் தான் விரும்பிய ஒரு நாய்க்குட்டியை வாங்க வேண்டும் என்று அதற்காக பொருள் சேர்க்க தொடங்கினான். நாய்க்குட்டியை விற்கின்ற ஒரு கடையில் சென்று தான் விரும்பிய அந்த நாய்க்குட்டியின் விலை என்ன என்பதை அறிந்து வைத்து கொண்டு அதற்காக பொருள் சேர்த்து வந்தான். ஒவ்வொரு நாளும் அவன் பள்ளிக்கு சென்று வருகின்ற பொழுதெல்லாம் அந்த கடையை பார்வையிட்டு வருவது வழக்கம். தான் விரும்பிய அந்த நாய்க்குட்டியினுடைய விலை தனக்கு கிடைத்து விட்டது என்பதை உணர்ந்த அவன் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த கடைக்கு சென்று அவன் விரும்பிய நாய்க்குட்டியை வாங்க வேண்டும் என்று கேட்டான். அப்போது அந்த கடைக்காரர் கடையில் இருந்த நாய்க்குட்டிகளை எல்லாம் காண்பித்து, உனக்கு பிடித்த நாய்க்குட்டி எதுவோ அதை நீ தெரிந்தெடுத்து கொண்டு வா என்று அவனை கடையில் அனுப்பினார். சுற்றிலும் சென்ற அவன் அருகே இருந்த ஒரு நாய்க்குட்டியை பார்த்து அதை கையை காட்டினான். உடனே அந்த கடைக்காரர் சொன்னார், இது உன்னுடைய விருப்பத்தையெல்லாம் நிறைவேற்றுகின்ற, நீ ஆசையோடு பணம் சேர்த்த உன்னுடைய எண்ணங்களையெல்லாம் பூர்த்தி செய்யாது.
ஏனெனில் அதனுடைய ஒரு கால் முறிந்த நிலையில் உள்ளது, அதனால் சரியாக நடக்க இயலாது என்று கூறினார். உடனே அந்த சிறுவன் சற்று அமைதியானான். பின்னர் கடைக்காரரை பார்த்து தான் அணிந்திருந்த பேண்டினுடைய ஒரு காலில் இருந்த அந்த பேண்டை மெதுவாக உயர்த்தி தன்னுடைய காலில் செயற்கை கால் பொருத்தப்பட்டிருப்பதை காண்பித்தான். காண்பித்துவிட்டு சொன்னான், ஐயா, நானும் ஒரு கால் நடக்க இயலாதவன். ஆகவே இந்த நாயை நான் வைத்து கொண்டால் நாங்கள் இருவரும் நண்பர்களாக இருப்போம், எங்கள் இருவருடைய உணர்வும் ஒன்று போல இருக்கும் என்று சொல்லி அந்த நாய்க்குட்டியையே வாங்கி சென்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஆகவே ஆற்றல் உடையவராக அவர் விண்ணகத்தில் கடவுளின் கரத்தில் இருந்த நூலை அவர் பெற்றுக்கொண்டார். இந்த ஆற்றல் பெற்ற ஆண்டவர் இன்றும் நம்மோடு வாழ்கின்றார். நம்முடைய பாடுகள், வேதனைகள், துயரங்கள், தனிமைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறபடியினால் நமக்கு ஆற்றல் தரும் நிலை அவருக்கு தெரியும். அந்த ஆற்றல் பெற்ற ஆண்டவரை சொந்தமாக்கி நாமும் ஆற்றல் பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்று இந்த நாளில் இந்த பகுதியினூடாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கின்ற மற்றொரு உண்மை 7ஆம் வசனத்தில் நூலை வலது கரத்திலிருந்து ஆட்டுக்குட்டியானவர் வாங்கினார் என்கின்ற அந்த செய்தி சொல்கின்ற மற்றொரு உண்மை என்டைட்டில்டு காட், உரிமை உடைய ஆண்டவர். இந்த சுருளேட்டை கடவுளுடைய கரத்திலிருந்து வன்முறை உபயோகித்தோ, தவறான முறைகளை கையாண்டோ, பிறரை வஞ்சித்தோ ஆட்டுக்குட்டியானவர் பெற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் படிக்கிறோம். ஏனெனில் அந்த சுருளை பெற்றுக்கொள்வதற்கு அவர் உரிமை உடையவராக இருந்தார். பாடுகளையும் வேதனைகளையும் அவர் அனுபவித்ததால், கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றியதால் வலது கரத்தில் இருந்த நூலை தைரியமாக உரிமையோடு அவர் பெற்றுக்கொள்கின்றார். 5ஆம் வசனத்தை பாருங்கள். 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். அவர் இயல்பாக அந்த ஆற்றலை பெற்றிருக்கின்றார். ஏனெனில் அவர் கடவுளுக்கு ஏற்புடையவராக வாழ்ந்தார். அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றி இப்பொழுது பிதாவிடத்தில் அவரது வலது பார்சத்தில் நிற்கின்றார். தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது அவரிடத்தில் உரிமை தானாக வருகின்றது. நம்முடைய வாழ்விலும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக இருப்போமாயின் அவருடைய உரிமையை, அவரிடத்தில் நாம் உரிமையோடு போய் நிற்கின்ற, கேட்கின்ற நிலைகளை கடவுள் தருகின்றார். பீட்டர் மார்ஷல் என்பவர் 1940களில் US செனட் சாப்ளினாக பணியாற்றியவர். கடவுளுக்காக வேலை செய்கின்ற பொழுது மிகவும் தீவிரத்தோடு ஓடி ஆடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த முயற்சி கொண்டு வந்தார். அந்த முயற்சியின் அடிப்படையில் ஆத்துமாக்களுக்காக ஜெபித்தார். பல ஆண்டுகள் உழைத்தார். ஆயினும் அவருடைய பணியில் எந்த கனிகளையும் அவரால் காண முடியவில்லை. ஒரு முறை அவர் சொல்கின்ற பொழுது சொல்கின்றார், நான் எவ்வளவோ கடினப்பட்டு உழைக்கின்றேன், ஆயினும் வாலிபர் ஒருவரை கூட நான் மனமாற்ற முடியவில்லையே என்று வேதனைப்பட்டார். அப்படி வேதனைப்பட்டு கொண்டிருந்த அந்த நாட்களில் திருமறையை படித்த பொழுது அவர் உணர்ந்த ஒன்று, ஆத்துமாக்களுக்கும் கடவுளுடைய பணிக்கும் உரிமையாளர் கடவுளே. அருட்பணி என்பது கடவுளுடைய பணி என்பதை உணர்ந்து கொண்ட அவர்
அவர் தன்னுடைய பணியில் செயலாற்றும்படி அவரிடத்தில் வேண்டினார். ஆத்துமாக்களுக்கு உரிமை கொண்ட ஆண்டவரே என்று அவரிடத்தில் விண்ணப்பித்ததாக சொல்கின்றார். ஆகவே நான் ஓடி ஆடி ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் என்று அவர் எண்ணம் கொள்ளாமல், கடவுளின் திருவுளத்தை செய்ய என்னை அர்ப்பணிக்கத் தொடங்கினேன். என்னுடைய பணியில் கனிகளை காண ஆரம்பித்தேன் என்று சொல்கின்றார். பல வேளைகளில் நாம் செய்கின்ற ஊழியங்களும் நம்முடைய முயற்சிகளும் பலன் தர வேண்டும் என்று நாம் எண்ணுகின்றோம். நம்முடைய பணி கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது. கடவுளுக்காக வாழ்ந்து அவருடைய திருவுளத்தை நாம் செய்கிற பொழுது நம்முடைய திருப்பணிகளில், நம்முடைய அன்றாட பணிகளில் அவர் ஆட்சி செய்கிறவராக, நம்மை வழிநடத்துபவராக இருப்பதை நாம் உணர முடியும். நாம் அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது உரிமையோடு கூட அவருடைய சமூகத்தில் நாம் பங்கேற்க முடியும். இதனை நாம் உணர்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு, நம்முடைய பணி மலர்கின்றது. ஆகவே இந்த நாளில் நம்மை முழுவதுமாக எல்லா உரிமையும் பெற்ற இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவருடைய கையிலிருந்து ஆட்டுக்குட்டியானவர் பெற்றுக்கொண்டார் என்கின்ற செய்தி அணுகக்கூடிய ஆண்டவர் என்கின்ற செய்தியை நமக்கு கற்றுத்தருகின்றது. கடவுளுக்கு ஏற்புடையவராக நாம் வாழ்கின்ற பொழுது நாமும் கடவுளை அணுகக்கூடியவர்களாக மாறுவோம் என்கின்ற உண்மையை அறிகின்றோம். ஆற்றல் பெற்ற ஆண்டவர் என்னும் செய்தியை நமக்கு சொல்லுகின்றது. நம்முடைய வேதனைகள், பாரங்கள், கடினப்பாடுகள் இவற்றையெல்லாம் நீக்குகின்ற ஆற்றல் அவரிடம் உண்டு. ஏனெனில் அவர் அந்த பாடுகளையெல்லாம் அனுபவித்தவர். உரிமையுடைய ஆண்டவர் என்பதையும் நமக்கு கற்றுத்தருகின்றது. ஆகவே ஷார்ட்கட் மெத்தட்ஸ் அல்லது தவறான முறைகளில் நாம் ஈடுபடாமல் நம்முடைய பணிகளை அவருடைய திருவுளத்தின்படி நாம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். அப்படி செய்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்ற உரிமை நமக்கும் உரியதாக மாறுகின்றது. அந்த வகையில் வாழ ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபிப்போம். கடவுளுடைய கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்குகின்ற ஆற்றலும் அதிகாரமும் கொண்ட எங்கள் ஆண்டவரே, உம்மை ஆண்டவராக கொண்டு நாங்கள் வாழ்கின்ற பொழுது, உமக்கு ஏற்புடையவராக வாழ்கின்ற பொழுது, உம்மை போல நாங்களும் கடவுளை அணுக முடியும், அண்டி சேர முடியும் என்கின்ற சத்தியத்திற்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். எங்களுடைய பாடுகளையும் வேதனைகளையும் அகற்றுகின்ற ஆற்றல் பெற்றவர் நீர் என்றும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஏனெனில் எங்களுடைய பாடுகளும் வேதனைகளும் உமக்கு தெரியும், நீர் அதை அனுபவித்திருக்கிறேன் என்கின்ற நல்ல நம்பிக்கையோடு கூட பாடுகளிலும் வேதனைகளிலும் உம்மையே உறுதியாக கரம் பிடித்தவர்களாக முன்னேறி செல்வதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இந்த உலகிலும் விண்ணுலகிலும் எல்லா உரிமையும் பெற்ற ஆண்டவர் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, இந்த உரிமை கொண்ட ஆண்டவருடைய மக்களாக நாங்கள் வாழ்கின்றபடியினால் தவறான வழிகளையோ முறைகேடான நிலைகளிலோ சென்று நாங்கள் கடமைகளை செய்யாதபடி உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறவர்களாக எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் இவற்றை கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.